2 திராவிட கட்சிகளில் ஒரு கட்சியை வந்து முதல்ல ஒழிக்கணும்னு பார்க்குறாங்க. அது ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அதிமுகவை தங்களால் கபலீகரம் செய்துவிட முடியும், ஜீரணித்து விட முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதிமுகவின் தேய்மானத்தில் தான் பிஜேபி வளரும் என்பதை அவர்கள் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதிமுகவோட உறவு இல்லைன்னு போது அவங்க கட்சி ஐகான்ஸை கூப்பிட்டு இவங்க மாலை போடுறதுன்றதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான ஒன்று. ஜெயலலிதாவை வந்து ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவன்லாம் பேசினாங்க, அது உண்மைதான். ஆனால் அதை சொல்கிறதுக்கான அரசியல் ரீதியிலான தகுதி வந்து அண்ணாமலை கிடையாது. ஏன்னா நீ அதிமுகவோட கூடிக்கொள்ளவனும். புது வாக்காளர்கள் எவ்வளவு பேர் திமுக நகர்றாங்க. அவன் பார்க்குற திமுக திருமணம் பக்கம்லாம் குடும்ப ஆட்சியில் இருக்க திமுக தான். நிகழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியலில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் குறித்து நம்மிடையே கலந்துரையாட வருகை தந்துள்ளார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரை வரவேற்ற நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சமீப நாட்களாக மோடியின் வருகை, அதாவது பிரதமர் மோடியின் வருகை தமிழகத்தில் வந்து ஒரு டாக் ஆஃப் த இதாக இருக்குது. ஒரு 10 நாளில் 4 தடவை வந்துட்டு போயிட்டாரு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, சவுத் இந்தியா ஃபுல்லாக ஒரு அடிக்கடி இப்போ வந்துட்டு இருக்காரு. நார்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறத சவுத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. இதன் மூலியமா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார்? தமிழ்நாட்டின் மீது அவர்களுக்கு கூர்மையான ஒரு பார்வை இருக்கிறது. தமிழகத்தை அவர்கள் கூறி வைத்திருக்கிறார்கள். அது வந்து லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. இந்த தேர்தலோடு அது முடிந்து போவது கிடையாது. வரும் 2-3 தேர்தல்களை தியாகம் செய்யவும் பலி கொடுக்கும்னா தோல்விகளை தழுவதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கால் பதிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இந்த தேர்தலில் 2-3 மாதங்களில் வரக்கூடிய மக்களவைத் தேர்தல்களில் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு 0 தான் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவர்கள் 26, 29, 31 இதனை அடுத்த 2 சட்டமன்றம், ஒரு மக்களவைத் தேர்தல்களை குறிவைக்கிறார்கள். 10 நாட்களில் 4 முறை பிரதமர் வந்துவிட்டு போயிருக்கிறார். 2014 பிரதமர் ஆனதுலேருந்து தமிழகத்திற்கு 24 முறை ஒரு பயணம் செய்திருக்கிறார். முக்கியமாக அவங்க வந்து இங்கே 2 திராவிட கட்சிகளில் ஒரு கட்சியை வந்து முதல்ல ஒழிக்கணும்னு பார்க்குறாங்க. அது ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அதிமுகவை தங்களால் கபலீகரம் செய்துவிட முடியும், ஜீரணித்து விட முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதிமுகவின் தேய்மானத்தில் தான் பிஜேபி வளரும் என்பதை அவர்கள் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால தான் அதிமுகவுடைய வாக்கு வங்கியை குறிவைத்து எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்துக்கெல்லாம் மாலை போடுறதுன்ற திருப்பூரில் நடந்ததெல்லாம் அவங்க கட்சி தலைவர்களுக்கு இவங்க மேடையில் வச்சு எதுக்கு மாலை போனோம்? அதுவே ஒரு வெக்கங்கட்ட செயல். அதிமுகவோட உறவு இல்லைன்னு போது அவங்க கட்சி ஐகான்ஸை கூப்பிட்டு இவங்க மாலை போடுறதுன்றதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான ஒரு இது. பாண்டிச்சேரியில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எம்ஜிஆர் படம் ஜெயலலிதா படத்தை எடுத்துகிட்டு போய் அடிதடியாகி போலீஸ் கேஸ்லாம் இருக்குது. ஆமாம். இன்னொரு கட்சி தலைவர்களோட படத்தை திருடுறதை விட வெக்கங்கட்ட காரியம் எதுவுமே இருக்க முடியாது. அந்த கேடுகட்ட காரியத்தை பிஜேபி செய்ய ஆரம்பிச்சிருக்கு. கேட்டால் அந்த தலைவர்களை மரியாதை கொடுக்குறோம் அப்படின்வாங்க. இவங்க கட்சியில் வந்து மேடையில் வச்சு மாலை போடுற அளவுக்கு எந்த தலைவர்களும் இவங்களுக்கு இல்லை. அதனால் இன்னொரு கட்சியிலேருந்து திருட ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப இழிவான மலிவான அரசியலில் பிஜேபி ஈடுபட்டிருக்கு. அதில் இந்த நாட்டின் பிரதம மந்திரியே ஈடுபடுவது என்பது அருவருப்பானது. அதை வந்து மரியாதை செலுத்துவது என்றவர்கள் சொல்வது எள்ளி நகையாடத்தக்கது. 2 திராவிட கட்சிகளை பற்றி அண்ணாமலை பாத யாத்திரையில் என்ன பேசினார்? அந்த நிகழ்ச்சி வந்து என் மண் என் மக்கள் யாத்திரை, அதோட தொடர்ச்சியாக நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் அது. 2 கட்சிகளும் திராவிட கட்சிகளும் ஊழல் கட்சிகள்னாரு. 2 திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடுறது குப்பைக்கு ஓட்டு போடுறதுக்கு சமம்னாரு. தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளும் சூறையாடிட்டாங்கன்னாரு. குறிப்பாக ஜெயலலிதாவை வந்து ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவன்லாம் பேசினார், அது உண்மைதான். ஆனால் அதை சொல்கிறதுக்கான அரசியல் ரீதியிலான தகுதி வந்து அண்ணாமலை கிடையாது. ஏன்னா நீ அதிமுகவோட கூடிக்கொள்ளவனும் என்ற முறையில் பார்க்கும்போது உங்கள் என் மக்கள் யாத்திரையில் மேடையிலேயே வந்து அதிமுக பிரதிநிதி ஆர்பி உதயகுமார் அமர்ந்திருந்தார். இன்னமும் கூட்டணிக்கு கதவு திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்குன்னு எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக ஊழல் கட்சின்னு இன்னொரு பக்கம் பேசுது. இன்னொரு பக்கம் பிரதமர் இருக்கக்கூடிய மேடையிலேயே ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை வச்சு அவங்க மாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜி இல்லை. ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா அது என்னென்னா, இந்த எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் யாரும் கூட்டணி வரமாட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. லாங் டேர்மில் 2 தேர்தலை பலி கொடுத்தா 3ஆவது நம்ம ஜெயிக்கலான்னு தலைமையை அண்ணாமலை நம்ப வைத்து கொண்டிருக்கிறார். 10% ஓட்டு இருக்கும், 2 இலக்கத்தில் ஓட்டு இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு ஒரு பரவலான கருத்து இருக்குது. இது எந்த அளவு உண்மைன்றது ரிசல்ட் வந்த பிறகு லாஸ்ட் டைம் 3 to 4% இருந்தது. இப்போ 18%ன்னு புதிய தலைமுறை கருத்து கணிப்பு சொல்லிச்சு. அது தவறு, அவ்வளோ தூரம் இருக்காது. ஆனால் நேற்று தந்தியோட கருத்து கணிப்பு 13%ன்றாங்க. டபுள் டிஜிட்டில் பிஜேபிக்கு வாக்கு வங்கி உயர்ந்திருப்பதற்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக பிரகாசமாக இருக்குது. இதை வச்சு ஆனால் ஜெயிக்க முடியாது. அண்ணாமலைக்கு அது நன்றாக தெரியும். இந்த தேர்தலில் பிஜேபி தமிழ்நாட்டில் தனியாக தான் நிற்கும். ஆனால் உதிரி கட்சிகள் இருக்கலாம். 2வது சைபராகவும். ஆனால் எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை அதன் மூலம் கண்டறிய அண்ணாமலை விரும்புகிறார். அதன் பிறகு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வார் என்று நாம் நம்பலாம். இல்லை,
13% தான் இருந்தா கூட சார், இப்ப வந்து கூட்டணி ஆல்மோஸ்ட் வந்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இருக்கக்கூடிய உதிரி கட்சிகள்லாம் சேர்ந்து தானே களம் காண போறாங்க. ம். ஏற்கனவே டிடிவி வந்து ஒரு 5% ஓட்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கல. அந்த 13%ல அந்த 5% வருமா? வராது. ம். இந்த 13ன்றது பிஜேபிக்கு. ஓகே. இந்த 13 என்பது முழுக்க முழுக்க பிஜேபிக்கானது. இந்த இது இந்த 13% என்பது பிஜேபிக்கான வாக்கு வங்கி. நான் கணிப்பது அது 3லேருந்து 4% கடந்த தேர்தலில் இருந்தது. இந்த முறை வந்து ஐ திங்க் 9 to 10%க்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. Okay. டபுள் டிஜிட்டை தொட்டு இருந்தால் ஆச்சரியம் இல்லை. வி கேன் சே அரவுண்ட் 10%, லிட்டில் பிட் லெஸ் தேன் 10% வச்சுக்கலாம். 18% அதிகம், ரொம்ப அதிகம். அவங்க ஏடிஎம்கே விட 1% கூட கொடுக்குறாங்க பிஜேபிக்கு. ஏடிஎம்கே 17, பிஜேபி 18. அது அபத்தமான கணிப்பு. ஆனால் தந்தி கருத்து கணிப்பு வந்து ஐ திங்க் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் ரீசனபிள்னு எனக்கு தோணுது. 13%ன்றதை நான் ஒதுக்கி தள்ள தயாராக இல்லை. ஆனால் என்னுடைய கணிப்பு அது 10லேருந்து 9லேருந்து 12%க்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் கண்டிப்பாக வளர்ந்துருக்குதுன்றது உண்மை. சிங்கிள் டிஜிட்டை கிராஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தான் எனக்கும் தோணுது. பட் நாட் 18%. 13 டூ மச். பட் இதை வச்சு ஜெயிக்க முடியாது. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு 30% வேணும். கண்டிப்பாக 30% இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது. பட் வளருது. அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. அது அதாவது அதில் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது, பிஜேபி வளர்ந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இல்லை, வட மாநிலங்களில் மோடியினுடைய ஃபேஸ் வந்து மிக பிரபலமாக இருக்குது. அவரை தாண்டி வேறு எந்த தலைவருமே இல்லைங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. உலக அளவில் அவர் ஒரு விஸ்வகுருங்கிற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரியான ஒரு கேலிபரில் உள்ள ஆள் இத்தனை முறை தமிழகத்திற்கு வந்தும் ஒரு சீட்டு கூட வின் பண்ணல அப்படிங்கிறது அவருக்கு தானே சார் மைனஸ்? இல்லை, அவருக்கு மைனஸ் தான். ஆனால் அந்த சேலஞ்ச் அவங்க உணர்ந்து தான் இருக்காங்க. அதை நீங்கள் ஒன்றும் பெரிய இழுக்காவோ அவமானமாவோ அவங்க கருத வேண்டிய அவசியம் இல்லை. ஆஃப்டர் ஆல் இட் இஸ் பாலிடிக்ஸ். அதாவது ஃபைட் பண்ணுறோம். ஓகே, ஃபைட் பண்ணுறது அவங்க உரிமை. அவங்க கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க, அது அவங்க உரிமை. சித்தாந்த ரீதியாக தான் அதை எதிர்க்க முடியுமே தவிர வேறு அவங்களுக்கு அந்த உரிமை இல்லை அப்படின்லாம் நம்ம அது அபத்தமானது. பிரதமராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேறு பதவியிலே இல்லாத கட்சியாக இருந்தால் கூட தமிழ்நாட்டில் வளரணும்னு ஒரு தேசிய கட்சி விரும்புதுன்னா அது அவங்க உரிமை. நீங்கள் எப்படி கவுண்டர் பண்ண போகிறீங்கன்றதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. எனக்கு இந்த டயத்தில் நாடாளுமன்றத்தில் ராகுல் பேசின ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவர் சொன்னார், யூ வில் நெவர் எவர் ரூல் தமிழ்நாடுனார். அது உண்மை, 100% உண்மை. ஆனால் அது எக்காலத்துக்குமான உண்மை நினைக்கணும். இப்போ இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அது உண்மையாக இருக்கலாம். அது நல்ல பாயிண்ட் நீங்கள் மெயின்டைன் நீங்கள் சொன்னீங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு பர்சன் யூ வில் நெவர் எவர் வின் இன் தமிழ்நாடு பீப்புள்னாரு. ரொம்ப பிரமாதமான ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் எனக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மாற்று கருத்து என்னென்னா, அது எக்காலத்துக்குமான உண்மையாக நம்ம எடுத்துக்க முடியாது. அடுத்த 3-4 தேர்தல்களில் அது மாற்றம் அடைஞ்சதுன்னா ஆச்சரியம் கிடையாது. அதாவது நெவர் அண்டர் எஸ்டிமேட் பிஜேபின்றது தான் நான் திரும்ப வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நீங்கள் 57 வருஷம் அது திராவிடியன் பார்ட்டிஸ் பவருக்கு வந்து 67 ஆட்சிக்கு வந்தாங்க. 57 வருஷம் முடியுது. கண்டிப்பாக ஒரு தொய்வு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. சைக்கிள் தான் இது. இன்னொரு விஷயம் வந்து பிஜேபின்றது ஒரு சித்தாந்தம், அது வளரதான் செய்யும். இன்னொன்று, ஜெயலலிதா கருணாநிதி மாதிரியான மாபெரும் ஆளுமைகள் இல்லைன்னும் போது வாக்காளர்களை நீங்கள் கவருவதும் தக்க வைப்பதுமே கூட கடினம். இப்போ இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய 21 வயசு பையன், படிச்சுட்டு வேலைக்கு போகிற பையன், அவன் யங் ஓட்டராக எனுமரேட் ஆகி வரான். ஒரு 21 வயசு பையன், அவன் எப்படி திமுக பக்கம் நகரும்? புது வாக்காளர்கள் எவ்வளோ பேர் திமுக நகர்றாங்க? அவன் பார்க்குற திமுக திருமணம் பக்கம்லாம் குடும்ப ஆட்சியில் இருக்க திமுக தான். அப்பா புள்ள இப்போ எல்லா மாவட்ட செயலாளர்களுமே வந்து அவரு இல்லை ஒரு மருமக, மச்சான், மாமா, பொண்டாட்டி அவங்க தான். ஒவ்வொரு மந்திரி புள்ளையும் ஒன்று மாவட்ட செயலாளராக இருப்பான், இல்லை எம்பியாக இருப்பான், இல்லை எம்எல்ஏவாக இருப்பான், இல்லை அவங்க அப்பா ஒரு எம்பி இருக்காருன்னா எம்பி புள்ள மந்திரியாக இருப்பார், இல்லை எம்பியோட புள்ள வந்து எம்எல்ஏ சீட்டு கேட்பார். ஸோ எல்லாமே வந்து குடும்பம் தான் வந்து ஆளுது. எம்எல்ஏ புள்ள எம்பி சீட்டு கூட கேட்குறாங்க. முழுக்க குடும்பங்கள் தான் ஆளுது. ஒரு குடும்பத்துலேருந்து 2 உறுப்பினர் 3 உறுப்பினர்களுக்கு மேலே கூட வராங்க. அப்போ இது ஒரு புதுசாக வரக்கூடிய ஒரு யங் ஓட்டருக்கு, ஆணோ பெண்ணோ, அவங்க திமுக அவங்கள கவர்றதுக்கு என்ன இருக்குது? நீ அண்ணாவை சொல்லி பெரியாரை சொல்லி வளர்க்கணும்னு நீ பார்க்குற, நீ வளர்க்கல. அவனுக்கு தெரியறது அண்ணாமலை தான். நீ பெரியாரையும் அண்ணாவையும் சொல்லி வளர்க்குறன்னா உங்களோட அதுக்கேற்ற மாதிரி நீ வாழணும். அண்ணாவோட குடும்பம் ஏதாவது அரசியல் வந்ததா? எங்கே இருக்காங்க என்னன்னே தெரியாது இல்லையா? திமுகவில் முழுக்க எத்தனை உறுப்பினர்கள் குடும்பத்தில்? சரி, ஒவ்வொரு மந்திரியும் நீங்கள் எடுத்து பாருங்கள். திராவிட இயக்கங்களுடைய பங்களிப்பை நாம் மறுக்கவில்லை, குறை சொல்லவில்லை, கண்டிப்பாக சொல்லவில்லை. அவர்கள் இல்லை என்றால் இன்றைக்கு நான் பிராமின் செக்ஷன்ஸ்,
இவ்வளவு தூரம் வந்து தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளிலும் மேலே எழும்பி வந்திருக்க முடியாது. அனைத்து துறைகளிலும் வந்து அவர்கள் கோல் வச்சு இருக்க முடியாது. ஒரு 3 தலைமுறை வந்து எல்லா துறைகளிலும் மருத்துவர்களாக, பொறியியல் வல்லுநர்களாக, வழக்கறிஞர்களாக, தொழில் முனைவோராக, பட்டய கணக்காளர்களாக, ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகளாக சமூகத்தின் அனைத்து துறைகளிலும் பிராமணர்கள் அல்லாதவர்கள் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் வந்து மன்ற ஆட்சியில் அமர்ந்து உயர் பொறுப்புகளில் நாடு முழுவதும், இந்தியாவுக்கு வெளியிலும் தமிழகத்திலையும் பெரிய அளவில் கால்கோள் பரப்பி இருப்பதற்கு காரணம் திராவிட இயக்கங்கள் தான். மாற்று கருத்துக்கு இடமில்லை. நாம் அவர்களை குறை சொல்லவில்லை. ஆனால் இந்த பழம்பெருமை பேசி நீங்கள் எத்தனை நாளைக்கு வண்டியை ஓட்டுவீங்க? திராவிட இயக்கங்கள் வந்து தற்போது வந்து குடும்ப ஆட்சி முறையிலையும் ஊழல்லையும் ஒரு வலுவான தலைமை இல்லாததுனாலையும் வீக் ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக திராவிட இயக்கங்கள் வீக் ஆகுதுன்றது தான் நான் பார்க்குறேன். நீங்கள் இப்போ யங் ஓட்டர்ஸும் உங்ககிட்ட வந்து ஈர்ப்பதற்கு உங்ககிட்ட என்ன இருக்குன்றதான் என் கேள்வி. நீங்கள் வந்து பெரியார் மண், திராவிடம், ஒன்றியம், சமூக நீதியெல்லாம் தம்பட்டம் அடிச்சுக்கிட்டீங்கனாலும் யங் ஓட்டர்ஸை நீங்கள் வந்து உங்கள் பக்கம் இழுப்பதற்கு உங்ககிட்ட என்ன இருக்குது? இந்த கூச்ச நாச்சம் இல்லாத குடும்ப அரசியலை நீங்கள் எதை வைத்து நியாயப்படுத்து? சமூக நீதினா எனக்கு சனாதனம். சனாதனம் அந்த பக்கம். சனாதனத்தை இன்றைக்கி மத்தியானம் ஜட்ஜ்மெண்ட் வருது. இப்போ எதுவும் பேச முடியாது நம்ம. அது நீங்கள் பெரிய பெரிய வார்த்தைகளை போட்டுக்கோங்க. திராவிட மாடல்னு சொன்னாலும் சரி, தமிழ்நாடு மாடல்னு சொன்னாலும் சரி, இது ஒரு வளர்ச்சி குறியீடு என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. பட் அடுத்த தலைமுறை ஈர்ப்பதற்கான ஒரு காந்த சக்தி அல்லது சித்தாந்த பன்முகத்தன்மை, ஒரு கூர்த்த சித்தாந்தம் என்ன உங்ககிட்ட இப்போ இருக்குது? யங் ஓட்டர்ஸை, இளைஞர்களை ஈர்ப்பதற்கு என்ன திராவிட இயக்கங்கள்கிட்ட, குறிப்பாக திமுக கிட்ட என்ன இருக்குது? அங்கே நீங்கள் மெல்ல மெல்ல உங்கள் ஸ்பேஸை வந்து மற்றவங்கக்கிட்ட மெல்லமாக செசீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. எதை வைத்தும் இந்த குடும்ப அரசியலை நியாயப்படுத்தாதீர்கள். இவை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அவலம் இது. பிரதமருடைய நிகழ்வுகளில் பல விஷயங்கள் நடந்தது. குறிப்பாக தூத்துக்குடியில் அவர் நிகழ்ச்சி நடத்த போகும்போது கரண்ட் எம்பியான கனிமொழி பேரை வந்து அங்கே வந்து அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை, அவாய்ட் பண்ண மாதிரி ஒரு இருந்துச்சு. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தவறானது, மலிவான அரசியல். ஒரு தொகுதியில் முக்கியமான ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அந்த தொகுதியோட எம்பியை தான் முதல்ல பேர் சொல்லணும், மற்றவங்க பேர் சொல்கிறத விட. அல்லது குறைஞ்சபட்சம் அவங்க பேரையாவது சொல்லணும். அவங்க பேரை சொல்லாமல் நிகழ்ச்சி நடக்கவே கூடாது. மற்றவங்க பேர்லாம் சொல்கிறார். அப்போ அது ரொம்ப மலிவான அரசியல். இது நடப்பது அரசு விழா. அப்போ தான் விருப்பு ஒதுக்கிட்டு தான் மோடி அதை பார்க்கணுமே ஒழிய தன்னுடைய குறுகிய பாஜக நலன் சார்ந்த அரசியலை அவர் பார்க்கக்கூடாது. கனிமொழிக்கு பெயர் சொல்லாமல் மோடி தவிர்த்தது என்பது அபத்தமானது. அது ஒன்றும் குற்றம் இல்லை, பட் அபத்தமானது, ரொம்ப சிறுபிள்ளைத்தனமானது, மலிவான அரசியல். எல்லாவற்றையும் வந்து அரசியல் கண்ணோட்டத்தில் பிஜேபி வர்சஸ் நான் பிஜேபி என்று பார்க்கக்கூடிய ஒரு பிரதம மந்திரி அரசு நிகழ்ச்சியிலும் அப்படி நடந்து கொள்வது என்பது ரொம்ப அவலமானது. அவங்க கரண்ட் சிட்டிங் எம்பி மட்டும் இல்லை, பார்லிமெண்ட்ல டெபுட்டி. வெரி குட். அவங்க அது எனக்கு தெரிஞ்சு அவங்க டெப்டி லீடரை கூட நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அந்த நாடாளுமன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் அவர் பேரை சொல்லி மோடி மறுக்கிறாருன்னா அவர் கனிமொழியை இழிவுபடுத்தவில்லை, கனிமொழிக்கு வாக்களித்த லட்சக்கணக்கான மக்களை இழிவுபடுத்துகிறார் மோடி. பாரதவாசியோன்னு வாங்குவாங்க, 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட பாரதவாசிகளை இழிவுபடுத்துகிறார் மோடி. இதெல்லாம் ஒரு விதத்தில் அவருக்கு தோல்வியுடைய அந்த பயம் வந்து விட்டது, விரக்தி வந்து விட்டது என்பதை தான் காட்டுகிறது. பவர் இல்லாமல் இருக்கும்போது ஒருத்தன் எப்படி கண்ணியமாக வாழறான்றது தான் அவன் பவரில் இருக்கும்போது எப்படி நடந்து கொண்டான் என்பதற்கான சரியான அடையாளம். உதாரணத்துக்கு டாக்டர் மன்மோகன் சிங் பதவி விட்டு இறங்கி 10 வருடங்கள் ஆகிறது. அவர் கண்ணியமான வாழ்க்கை தான் வாழ்கிறார். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒருவேளை பதவி இல்லாமல் தோற்றுப்போனால் அல்லது வேறு யாராவது பிஜேபியில் மோடிக்கு பதிலாக பிரதமரானால் கண்ணியமான வாழ்க்கையும் வாழ்கிறார், தன்னோட கடமையும் செய்கிறார். வீல் சேர்ல இருந்தாலும் வராரு. மோடியால் வந்து அத்தகையதொரு பதவி இல்லை என்றால் இப்போ அவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, செல்வாக்கு கூட இல்லாமல் போகலாம். ஆனால் மரியாதை இருக்கு இல்லையா, அது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா பதில் ரொம்ப கடினமானது. ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்த சீட்டுகளை பாஜக வின் பண்ணியிருக்கும் பட்சத்தில் மெஜாரிட்டி கிடைக்கல அல்லது மெஜாரிட்டி நியர்பை இருக்கிறாங்க அப்படின்னா மோடி பிரதமராக இருப்பாரா சார்? உங்களுடைய வாய்ப்பு குறைவு. நிச்சயமாக கொலிஷன் கவர்மெண்ட் வருது, கூட்டணி சர்க்கார் வருதுன்னா மோடி பிரதமர் கிடையாது. ஏன்னா மற்றவர்கள் அரவணைத்தவரால் போக முடியாது. மற்ற கட்சிகள் யாரும் மோடியை விரும்ப மாட்டாங்க. இன்னைக்கு வந்து அடங்கி இருக்கிறதுக்கு காரணம் மோடி கிட்ட ராட்சச பலம் இருக்குது. ஒட்டுமொத்த இந்திய அரசு எந்திரமும் ஒரு காலடியில் விழுந்து கிடக்குது, அவர் கட்ட விரல் கீழே அமுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தனக்கு பிடிக்காதவங்களை, தன்னை விமர்சிப்பவர்களை கட்சிக்கு உள்ளேயும் வெளியிலையும் அவர் வந்து துவம்சம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பெரும்பான்மை இல்லை என்றால் 303 இருக்குது, மோடி 1.0 282 272 இஸ் தி மேஜிக் மார்க். அந்த 272 கீழே போகுதுன்னா கண்டிப்பாக மோடி பிரதமர் கிடையாது. ஆனால் அப்படி போகுமான்னு கேட்டிங்கன்னா அதற்கு வாய்ப்பு குறைவு என்பது தான் என்னுடைய கருத்து.
அப்படியே இந்தியா கூட்டணி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்லயும் அவங்க கூட்டணி பங்கீடு ஒரு 90% ம். முடிஞ்சிருச்சு. மகாராஷ்டிரா முடிச்சிட்டாங்க. மகாராஷ்டிராவில் அதிகாரப்பூர்வமாக வரல, வரல, பட் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. அதிகாரப்பூர்வமாக வரல, அதனால அதை நம்ம பேச முடியாது. மகாராஷ்டிரா அண்ட் பீகார் அஃபிஷியலி நாட் டிக்ளேர்ட். வந்துடும், இந்த வீக்குள்ள இது வந்துடும். வந்து யூபி எல்லாமே Yes. முடிஞ்சிருச்சு, எல்லாமே Yes. முடிஞ்சிருச்சு. ஸ்மூத்தா முடிஞ்ச மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. பயம் வந்திருக்கு, அதனால வந்து முடியுது. தமிழ்நாட்டிலும் இந்த வாரத்துக்குள்ள முடிஞ்சிரும். ஸோ இவர்கள் கூட்டணிகளை வந்து நிர்மாணிச்சிருவாங்க. அடுத்து என்ன, உங்களுக்கு வந்து மோடி வந்து அடுத்து புல்வாமா மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்கணும், அல்லது வேற எதையாவது கிளப்பி விடாமல் இருக்கணும். பிகாஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அது ஒரு கட்டுரைய வயரில் வந்தது, எ கார்னர்டு மோடி இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் ரிலாக்ஸ்டு மோடின்னு. ஓரங்கட்டப்பட்ட மோடி அமைதியாக இருக்கு, நிம்மதியாக இருக்கக்கூடிய மோடியை விட மிக ஆபத்தானவர். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, அதாவது புலி வந்து அடிபட்ட புலி தான் ரொம்ப ஆபத்தானது. அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. பட் ஒரு தோல்வி குறித்த அச்சம், கவலை, அல்லது இப்படி சொல்லலாம், ஒரு விரக்தி அவங்களுக்கு வந்திருக்குது. பயம்னு சொல்ல மாட்டேன், ஒரு பதைப்பதைப்பு, தோல்வி குறித்த பதைப்பதைப்பு மோடிக்கு வந்திருக்கு. அதனால தான் காங்கிரஸ் இப்படி பேசுகிறாரு. தமிழ்நாட்டு மாநிலங்களுக்கு படையெடுத்து வருகிறார், சின்ன சின்ன கட்சிகளோட போய் கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க, என்டிஏ கூட்டத்தை கூட்டாதவங்க கூட்டுறதா பேசுகிறாங்க. இழப்பதற்கு அவர்களுக்கு எல்லாம் இருக்கிறது. உயர 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 பறக்கும்போது தான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கீழே வந்தீங்கன்னா எலும்பு கூட தேராது. மீடியம் லெவலில் பறக்கும்போது ஒரு பெரிய அட்வான்டேஜ். கீழே வந்தீங்கன்னா தட்டி தொடச்சி போட்டு போயிட்டே இருக்கலாம். இது அப்படி கிடையாது. உச்சாணி கொம்பில் நின்று கொண்டிருக்கிறார் மோடி. கண்டிப்பாக அவர் 2019 வாங்கிய சீட்டுகளை வாங்க முடியாது, இதை நான் உறுதியாக நம்புகிறேன். அது கண்டிப்பாக கீழே போகும்ட்டு தான் எனக்கு தோணுது. பட் சிம்பிள் மெஜாரிட்டி வர வாய்ப்பு இருக்குது, நான் அதை மறுக்கல. 272 தனியாக அவங்க வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 303 கிராஸ் பண்ணி 370ன்றதெல்லாம் கண்டிப்பாக அறவே சாத்தியமற்றதுன்னு தான் நான் நம்புகிறேன். தெலுங்கானாலையுமே அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ ஏஎம்எம்மோட ரொம்ப சாஃப்டான ஒரு டீலிங்கோட காங்கிரஸ் மூவ் பண்ண ஆரம்பிச்சுங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. அதுவும் வரவேற்கக்கூடிய ஒரு இதுதான். தெலுங்கானாவில் காங்கிரஸுக்கு ஒரு ஹோப் இருக்குது. பட் ஓவர்சியோட சேர்றதால ஓட்ஸ் கூடுமா குறையுமான்றது ஒரு பிரச்சனை. ஏன்னா ரிவர்ஸ் கன்சால்டேஷன் ஆச்சுன்னா ஆபத்து. நேரடி கூட்டணி இல்லைன்னா கூட மறைமுகமான கூட்டணி, மறைமுகமாக வைக்கிறாங்கன்னா எப்படி அதை மேனேஜ் பண்ணுவாங்கன்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத் மட்டும்தான் அவங்களுடைய டார்கெட். ஒரு எம்பி தான் அவங்களுடைய டார்கெட். ஏஎம்எம். ஆமாம், இப்போ ஹைதராபாத்தை விட்டு கொடுத்துரும், மிச்ச இடத்துல வந்து நீங்கள் சரிங்க. அது மற்ற இடத்துல வந்து இப்போ ஹிந்து ஓட்ஸை கன்சால்டேட் பண்ணிச்சுன்னா, இப்போ ரேபிட் முஸ்லீம் பார்ட்டிஸோட போய் சேர்றதுல இருக்க ஒரு ஆபத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் கன்சால்டேஷன். ஓகே, இப்போ யூபிலே ஒரு ரிஸ்க் இருக்குதுங்க. சமாஜ்வாதி பார்ட்டி காங்கிரஸ் அலையன்ஸில் காங்கிரஸ்க்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. 2022 403 மொத்த சீட்டில் காங்கிரஸ் ஜெயிச்சது 2 சீட். தே காட் லெஸ் தேன் 1% ஓட்டு. அகிலேஷ்க்கு 24+ இருக்கு. நீங்கள் இவங்க 2 பேரும் சேரதில்ல. அஃப்கோர்ஸ் இது 2 பேரும் சேர்ந்தால், உதிரி கட்சியெல்லாம் சேர்ந்தாலும் 26% 27% தான். பிஜேபி 49%, 20% கேப் இருக்குது. இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வெளிப்படையாக போய் அதாவது சொல்கிறாங்க சமாஜ்வாதி பார்ட்டியும் காங்கிரஸும் சேர்றதுன்றது முஸ்லீம் ஓட்ஸும் அந்த பக்கம் கொண்டு போயிடும், காங்கிரஸ் அலையன்ஸ் சமாஜ்வாதி அலையன்ஸ் பக்கம். அது ரிவர்ஸ் ஹிந்து கன்சால்டேஷனுக்கு வாய்ப்பு ஆகிடும். இந்த ஆபத்து தான் இருக்குது. இதில் வந்து சமாஜ்வாதி பற்றிலாம் கூட பெருசாக பேச தேவையில்லை, அது ரிவர்ஸ் கன்சால்டேஷனில் நடப்பதற்கு வாய்ப்பு குறைவு. ஒவாசியெல்லாம் டேஞ்சரஸ் கேரக்டர். ஒவாசியை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ரிவர்ஸ் மொபைலைசேஷன் கண்டிப்பாக நடக்கும். இஸ் அ ரேபிட் எலிமெண்ட். அதுதான் ஒவாசி கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைங்க. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டமைக்காக ரொம்ப நன்றி சார். சார் வணக்கம் சார். நன்றி சார். நன்றி.